ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு மக்கள் நலம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்கள்ல 9,000க்கு மேற்பட்ட வேலைய வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன? இத பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்திபோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல, இந்திபோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியா நம்ம ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலரா அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துடுறேன். வெறுப்பா இருக்கவங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அதே மாதிரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குட நம்முடைய வாட்ஸ்அப் சேனலா இருக்கட்டும், டெலகிராம் குரூப்பா இருக்கட்டும், இடாகரா பேஜா இருக்கட்டும், ஃபேஸ்புக் பேஜா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஷேர் பண்றீங்க. மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போதைக்கு hrc.dngment.in இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல கீழ வந்தீங்க அப்படின்னா, அறங்காவலர் விண்ணப்பம்னு இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஓகே. ஸோ ரீசெண்டா தமிழக அரசு சார்புல இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து அறங்காவலருக்கான வேலைவாய்ப்பு கடந்த 2 மாசமாக அப்டேட் பண்ணிட்டே வராங்க. ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, மீண்டும் ஒரு வேக்கன்சி, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப வந்து ஒரு 8,193 திருக்கோவில்களுக்கு பரம்பரை முறைவழி சார அறங்காவலர் கார்டு நியமனம் செய்வதற்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 8,000 கோவிலுக்கு மேல ஆல்மோஸ்ட் 8,193 வேகன்சி இருக்குதுங்க. அது ஆல்மோஸ்ட் வந்து 8,000 கோவில் தமிழகம் முழுவதும் அறங்காவலர் வேலை இருக்குது. அதனால தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 2,826/5/45க்குள்ள அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஒரு 1,012 திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறை வழிசார அறங்காவலர் நியமனம் மற்றும் 14 மாவட்டங்கள்ல மாவட்ட குழு உறுப்பினர்கள் நியமனத்திற்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. மீண்டும் ஒரு 8,000க்கு இப்ப நியமனம் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 9,000 கோவில்கள்ல இன்னமும் அறங்காவலருக்கான இந்த வேலைய இப்ப லைவ்ல இருக்குங்க. சோ சீக்கிரமா அப்ளை வந்து பண்ண பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர்கள், அதாவது பரம்பரை வழி இலதங்க நார்மலா அறங்காவலருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து பாருங்க, சட்டப்பிரிவு பிரிவு 46 மின் கீழ் இருக்கு. பிரிவு 46 2 கீழ் இருக்கு. பிரிவு 46 1 கீழ். பிரிவு 49 வின் கீழ். மொத்தமா 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. பிரிவு 46 மின் கீழ் 1 வந்து பாத்தீங்க, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சோ இதுல வந்து அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 22/7/2026. இதுக்கு மட்டும்தான் 27/2026 இது 2 மாசத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிட்டாங்க. இதுல மொத்தமா ஒரு 220 கோவில்கள்ல வேலைப்பு வந்து இருக்குதுங்க. ஒவ்வொரு கோவிலா இந்த இப்போ எப்படி நீங்க செக் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல பரம்பரை முறை வழிசார் அலங்காளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த 463 அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் 220 கோவில் இருக்கு அப்படின்னா, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க ஃபில்டர் ஆப்ஷன் பயன்படுத்தி உங்க டிஸ்ட்ரிக்ட் உங்க தாலுக்குல இருக்கான்னு தெரிஞ்சுக்க உங்க தாலுக்கும் கொடுத்துட்டு சர்ச் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும். சோ உங்க தாலுக்குல எதுவும் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி காமிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க முதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்க ஊர்ல இருக்கு, உங்க தாலுக்குல இருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அதற்கான கடைசி தேதி என்ன, அந்த கோவிலுக்கான அறிவிப்பை பார்க்க பதிவிறக்கம் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளை பண்றதுக்கு இணைய வழி மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண அப்லோட் பண்றது அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பயன்படுத்திக்கோங்க. 2வது பிரிவு 46 2 கீழ இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சோ இதுல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு சில நான் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்திருக்கேன். அதனால டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க சர்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 46க்கு என்னமான இடத்தெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாங்க. சோ இப்ப இதுல உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 84 இடங்கள்ல உங்களுக்கு வேகன்சி இருக்குது. அந்த 84 இடங்கள் உங்க ஊர் வருதா, உங்க தாலுக்கு வருதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னா, 128/2026 கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள அப்ளை பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் பிரிவு 46 ஓயின் கீழ் உங்களுக்கு வேலையப்பன் அறிவிச்சிருக்காங்க. சோ இதுல மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 673 கோவில்கள்ல வேலைப்பு இருக்குது. கடைசி தேதி 12,826ங்க. அதுக்கப்புறம் பிரிவு 491 கீழ். இப்ப புதுசா இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க 217/2026. இன்னைக்கு இதுல ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 8,000க்கு மேற்பட்ட உங்களுக்கு கோவில்கள்ல அந்த ஜாப வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சோ இதுல நிறைய ஊர்கள்ல வேலைவாய்ப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்மியான ஒரு வேக்கன்சி கொடுத்திருந்தாங்க. அதனால நிறைய பேரால அப்ளை பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருந்துச்சு. பட் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 820 பேஜஸ் மொத்தமா 8,190
3 கோவில்கள்ல உங்களுக்கான வேலைவாய்ப்பு குடுத்திருக்காங்க. கடைசி தேதி 20/80/2026ங்க. அதுக்குள்ள அப்ளை பண்ண பாருங்க. இப்ப நீங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸா, தாலுக் வைஸா குடுத்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்க தாலுக்குல உள்ள கோயில்கள்ல வேலைவாய்ப்பு இருக்கும். சர்ச் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இருக்கிற கோவில்கள் எக்கச்சக்கமான தாலுக்ல கோயில்கள் குடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாருங்க 71 இடங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க பயன்படுத்திக்கோங்க. அறங்காவலருக்கான வேலைய பேணா இதுக்கு முன்னாடி கம்மியா இருந்துச்சு. இப்ப வந்து நெறைய கோவில்கள்ல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து வழங்கியிருக்காங்க. அதனால எந்தெந்த கோவில்கள்ல இருக்கு அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, அறங்காவலருக்கு தாராளமாக அப்ளை வந்து பண்ண பாருங்க. இப்ப நம்ம எப்படி பண்ணலாம்? இப்ப வந்து கண்டிப்பா உங்க ஊர்ல இருக்க கோவில்கள்ல அந்த அறங்காவலருக்கான ஒரு பணி இருக்குங்க. அதனால நீங்க அப்ளை பண்றதுக்கு நீங்க எந்த கோவில் அப்ளை பண்ண போறீங்கன்றத, அதுக்கு நேரா போயிட்டு அந்த கோவிலுக்குன்னு அறிவிப்பு ரிலீஸ் பண்ணுவாங்க. பதிவிறக்கம் அப்படின்ற ஆப்ஷன். நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த கோவிலுக்கான ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துருச்சுங்க. இப்ப இதுல குடுத்திருக்காங்க. கோவில் வந்து பெயர் என்ன அப்படின்னு குடுத்துட்டாங்க. சட்டப்பிரிவு என்ன, அதுக்கப்புறம் விண்ணப்பதல் பத்தி குடுத்திருக்காங்க. இப்ப இந்த கோவிலுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் மூலமா அப்ளை பண்ணலாம். ஒன்னு ஃபுல் அண்ட் ஃபுல். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இன்னொன்னு நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம பண்ணி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணிட்டு, டாக்குமெண்ட்ட மட்டும் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி டைரக்ட்டா சப்மிட் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி நீங்க அந்த அட்ரஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட் மூலமா அனுப்பலாம். இந்த அட்ரஸ் குடுத்திருக்காங்க. பேசிக் இதுதான் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த அறங்காவலருக்கு நீங்க அப்ளை பண்றதற்கான தகுதி என்ன அப்படின்னா, உங்களுக்கு 25க்கு 25 வயசுக்கு மேல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது முக்கியமானது. 2வது இதுல ஒரு 26 விதிகள் குடுத்திருக்காங்க. அந்த 26 விதிகளுமே ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க வந்து இந்து சமயத்த பின்பற்றாம இருக்கீங்க அப்படின்னா, அப்ளை பண்ண முடியாது. உங்க மீது கிரிமினல் கேஸோ, நீதிமன்றத்துல தண்டிக்கப்பட்டவர் குற்றம் பண்ணவெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. வேற ஒரு கோவில்ல நீங்க அறங்காவலரா பணியாற்று உங்கள பணியிடம் நீக்கி இருக்காங்க அப்படின்னா, உங்களால பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்க உங்க ஏதாச்சும் குறைபாடுகளுக்கு மனசீர்கோடு உள்ளவங்க, மனக்குறைவு உள்ளவங்க, மனத்தளர்ச்சி எல்லாம் உள்ளவங்க. அப்ளை பண்ண முடியாது. மேற்கண்ட கோயில இணைக்கப்பட்டுள்ள கட்டளையின் அறங்காவலராக இருப்பாங்க. அப்ளை பண்ண முடியாது. மத்திய அரசின் பணியிலிருந்தோ, அல்லது மாநில அரசின் பணியிலிருந்தோ, அல்லது உள்ளாட்சி மன்றத்துல நீக்கப்பட்டவங்க அப்ளை பண்ண முடியாது. அறநிலையத்துறையின் சார்பாக அல்லது அறநிலையத்துறைக்கு எதிராக ஊதியம் பெறும் வழக்கறிஞராக அமர்த்தப்பட்டவர்கள் பண்ண முடியாது. அறநிலையத்தின் நலனுக்காக விரோதமாக செயலாற்றியிருப்பவர்கள் பண்ண முடியாது. இந்த மாதிரி கைட்லைன்ஸ் குடுத்திருக்காங்க. இந்த 26 கைட்லைன்ஸ் தவிர்த்து மீதி இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பேசிக்கா இந்து மதத்த சார்ந்தவங்க 25 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னாவே அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்ப நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த நோட்டிபிகேஷன்ல பக்கத்துல விண்ணப்பித்தல்னு குடுத்திருக்காங்க. அத கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அல்லது இதுலயே உங்களுக்கு இருக்கு பாருங்க. டைரக்ட்டா நோட்டிபிகேஷன படிச்சு பார்த்துட்டு, இணைய வழியில விண்ணப்பிக்க. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விண்ணப்பித்தல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதுமானது. உங்களுக்கு டைரக்ட்டா அப்ளை பண்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் ஃபில் பண்ண போறீங்க. அதாவது உங்க மொபைல் நம்பர் குடுத்துட்டு, கேப்ஸா கூட என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஓடிபி வரும். மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபி என்டர் பண்ணிட்டு, சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி வைங்க. எல்லாமே ஆன்லைன் மூலமா தான் ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு 2வது ஆப்ஷனா அப்லோட் பண்றது. அதாவது நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ணிட்டீங்க. அதாவது மேனுவலா டெமோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணிட்டு, இதுல குடுத்திருக்காங்க பாருங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்த பதிவேற்றணும். அதுல போயிட்டு அந்த விண்ணப்பத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட்ட மட்டும் நீங்க டைரக்ட்டா அப்லோட் பண்ண போறீங்க. முதல்ல சொல்லியிருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்றது. எதுவுமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பிரிண்ட் எடுக்க தேவையில்ல. முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலமே பண்றது. 2வது வந்து இந்த ஃபார்ம வந்து பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் கைப்பட. பபிள் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணிட்டு, இதுல போயிட்டு உங்க பேர், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் குடுத்துட்டு 5 மினிட் பக்குள்ள இருக்க மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி கேப்சா கோடு குடுத்துட்டு சமர்ப்பிக்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுங்க. 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துட்டு, இதுல வந்து பாருங்க டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போறீங்க? எந்த தாலுக்கு அப்ளை பண்ண போறீங்க? எந்த கிராமத்துல உள்ள கோயிலுக்கு அப்ளை பண்ணீங்க? கோயில் நேம் என்ன? அது எல்லாமே குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு, உங்க பேர் என்ன? உங்க ஃபாதர் நேம் என்ன? வயசு மற்றும் பிறந்த தேதி. ஜெண்டர் ஆணா பெண்ணா? என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்க? பிஷா எம்பிஷடி என்சியா சைமா வைனமா? அதெல்லாம் ஃபில் பண்ணணும். முழு முகவரி உங்களுக்கான முழு முகவரி. நீங்க இருக்கிற இடத்துக்கும், நீங்க இருக்கிற கோவிலுக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு? என்னமான தொழில் பண்றீங்க? உங்க மாத வருமானம் என்ன? உங்களுடைய கல்வி தகுதி என்ன? என்னமான லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சொந்தமாக உள்ள சொத்துக்கள். உங்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு? எல்லாத்தையுமே சேர்த்து
அதுக்கான பரப்பு எவ்வளோ இந்த இடத்துல அந்த சொத்து இருக்கு, செலுத்தும் தீர்வை எவ்வளோ, இதை எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ண போறீங்க. சொந்தமான நிலம், வீடு இருக்கு அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் குடுக்கணும். அதுக்கப்புறம் சொத்துக்கள், இதர ஆதாரங்கள் முதலியவற்றின் தோராய மதிப்பும் அவற்றிலிருந்து கிடைக்கும். ஆண்டு வருமானம், சொத்துல வந்து இதர ஆதாரங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் ரெவென்யூ கிடைக்குது அப்படின்னா, அது எவ்வளோ கிடைக்குது? அதெல்லாம் ஃபில் பண்ணணும். வருமான வரி செலுத்துறீங்க அப்படின்னா, எவ்வளவு வருமான வரி செலுத்துறீங்க அப்படின்னு ஃபில் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இல்லைன்னு போடலாம். பொறுப்புகள் உங்களுக்கு ஏதாச்சும் கடன் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அத நீங்க பொறுப்புகள்ல எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணணும். திருக்கோயிலுக்கு விண்ணப்பதாரர் அல்லது பாக பிரிவினை ஆகாத குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பேன். அவருடைய குடும்பத்தை சேர்ந்த நபலா செய்யப்பட்டதான தர்மங்கள் அல்லது கட்டளைகள் அல்லது இதர காரியங்கள் பத்தி நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம், ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விண்ணப்பதார இதற்கு முன் ஏதேனும் திருக்கோயில் அல்லது அரங்கட்டையில அரங்காளராக பணியாற்றிருக்கீங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, மத்த இன்ஃபர்மேஷன் உங்க ரிலேட்டிவ் யாராச்சும் அரங்காளரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் தாங்க கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதுல வந்து எல்லாத்துக்கும் ஆர்ம் சைட் பண்ற மாதிரி இருக்கும். சட்டப்பிரிவு 25 படி தகுதிகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஆம் அப்படின்றத நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது 26 1 கீழ் ஒரு சில நீங்க இந்து சமயத்தை வெளிப்படையாக கொண்டவரா? இந்திய குடிமகனா? ஆம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க ஆம் வந்து சைட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இடம், உங்க ஊர் பேர் என்ன? என்னைக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்றீங்க? ஸோ கையொப்பம். அதாவது நீங்க ஆஃப்லைன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணீங்களோ, அதே மாரி தான் ஆன்லைன் ஃபார்மை ஃபில் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்ககிட்ட இருக்கணுங்க. ஏஜ் ப்ரூஃப்க்கான டாக்குமெண்ட் ஓட்டர் ஐடி அல்லது வந்து பாத்தீங்கன்னா, ஆதார் நகல் கல்வி தகுதி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் ஏஜ் ப்ரூஃப்க்கு அட்டாச் பண்ணலாம். இந்து மதம் அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். உங்க டிஷ்யூ ஜாதி சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஸ்சி/எஸ்டி மட்டும் கம்பல்சரி ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியே ஆகணும். இருப்பிட சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பட சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. திருக்கோயில் சொத்துக்கள் அனுபவிக்கல என்பதற்கான ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பா வாங்கணும். சோடிஆர்சி உங்களுக்கு நேரஸ்டா எந்த அந்த இணை ஆணையர் அழுக்கும் அவங்க கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் வந்து திருக்கோயில்ல எந்த சொத்து அனுபவிக்கல அப்படின்றதுக்கான ஒரு யோசி காப்பி மாதிரி வாங்கிட்டு வந்துருங்க. ஃபார்மேட் மேபி மேனுவலா கூட எழுதி வாங்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வழக்கில தண்டனை பெற்றவர்கள் என்பதற்கான காவல்துறை சர்டிஃபிகேட், அதாவது செல்ஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. 500 கொடுத்து போலீஸ் போர்ட்டல் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்க. இந்த சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்றது? குத்து நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை பார்த்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் சொத்து சர்டிஃபிகேட், அதாவது சால்வன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு சால்வன்ஸ் சர்டிஃபிகேட் ஈஸியா அதுக்கான ஆப்ஷன் தூக்கிட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து பிரைட் பண்றது கிடையாது. இந்த சர்டிஃபிகேட் எப்படி வாங்கலாம் அப்படின்னா, உங்க வியோ கிட்ட சம்பந்தப்பட்ட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட் ஆஃபீஸர் அவர்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு என்னமான சொத்துக்கள் இருக்கு, எவ்வளவு இடம் இருக்கு, எவ்வளவு நிலம் இருக்கு, எவ்வளவு வீடு இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதி வாங்கிட்டு வந்து சீல் எல்லாம் போட்டு அதை நீங்க வந்து கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் வருமான வரி செலுத்துறீங்க அப்படின்னா, அதுக்கான சர்டிஃபிகேட் அல்லது இன்கம் சர்டிஃபிகேட் இந்த 8 டாக்குமெண்ட்ஸுமே இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஆம் இல்லைன்னு கொடுத்துட்டு அதை நீங்க அப்லோட் பண்ணியே ஆகணுங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த உறுதிமொழி சைன்லாம் போட்டுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டைரக்டா அந்த ஆஃபீஸுக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கலாம், அல்லது தபால் மூலமா ஸ்பீட் போஸ்ட் மூலமா அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்ளை பண்றதுக்கு டைரக்டா ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம், அல்லது அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி ஆன்லைன் மூலமாக அட்டாச் பண்ணலாம், அல்ல டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கலாம், அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமா அனுப்பலாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. அரங்காவலர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கிடையாதுங்க. அரங்காவலர் அப்படின்றது அந்த கோவில் முழுக்க முழுக்க நீங்க தான் நிர்வாகம் பண்ண போறீங்க. ஒரு தொண்டு மாதிரி தான் செய்வீங்க. பட் இருந்தாலும் மேக்சிமம் இதுக்கு முன்னாடி அரங்காவலர் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இதன் மூலமா நமக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதனால சேலரி எல்லாம் கிடையாது. ஒரு தொண்டு ஒரு ஜாப் மாதிரி பண்ணுவீங்க. மொத்த நிர்வாக பொறுப்பு உங்கள் தாங்க. அந்த கோவில் பராமரிக்கிறதா இருக்கட்டும், ஏதாச்சும் அந்த கோவில திருவிழா நடத்த போறீங்க அப்படின்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கண்ட்ரோல்ல தான் நடக்கும். அதனால ஒரு மிகப்பெரிய பதவி. ஸோ ஒரு தொண்டு மாதிரி பண்ணிக்கலாம். சேலரி கிடையாது. அதனால தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 8000 தமிழகம் முழுக்கம் கிட்டத்தட்ட 9000 கோவில்கள்ல இந்த அரங்காளர் நியமனம் பண்றாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே எல்லா தாலுக்களுமே சொந்த ஊர்கள்லயுமே வேலை வந்து இருக்குதுங்க. நிலவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எவ்வளோ பேர் தெரிவிக்கிறீங்களோ அதுக்கேத்தமே நான் வந்து அப்ளை பண்றதுக்கான வீடியோ மேக் பண்றேன். ஸோ இதாங்க இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.